டாஸ்மாக் ஊழல் முறைகேடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் திமுக அரசுக்கு பயங்கரமான கூட்டு வச்சிருக்கு. குறைந்தபட்சம் நீதிமன்றத்துக்காவது நேர்மையா இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீதிபதிகள். அப்போ திமுக அரசு மக்களுக்கு நேர்மையா இல்லைங்கிறத தான் நீதிபதிகளுடைய கருத்திலிருந்து புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல, நாங்க ஊழல் பண்ணல அப்படின்னு சொல்ற அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் கொட்டு வச்ச நீதிபதிகள் கிட்ட சொல்றதுக்கு பதில் இருக்கா? இப்போ டாஸ்மாக் ஊழல் வழக்குல நீதிபதிகள் கேட்ட கேள்வி தொடர்பாக விவாதிக்க தைரியம் இருக்கா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. இந்த ஒரு வழக்குல மட்டும்தான் நீதிமன்றம் கொட்டு வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? காவல்துறையை ஏவல் துறையா மாத்தி சிலரை கைது பண்ண வழக்குல காவல்துறை அரசியல் ஏஜென்சி இல்ல, காவல்துறை அரசு ஏஜென்சின்னு கொட்டு வச்சதாக இருக்கட்டும், கள்ளச்சாராயம் வழக்குல 10 லட்சம் இழப்பீடு கொடுத்தப்ப வச்ச கொட்டு, இலவசங்கள் குறித்து உச்சநீதிமன்றம் வச்ச கொட்டு, அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்குல ஒரு கொட்டு, எல்லாத்துக்கும் மேல முதலமைச்சர் சொன்ன தியாகி செந்தில் பாலாஜி அமைச்சரா தொடர வேணுமா அப்படின்னு பெருசா வச்சாங்க ஒரு கொட்டு. எதிர்கட்சி தலைவர் கேட்கிற மாதிரி வெக்கம் மானம் சூடு சொரணை இருக்கிற அரசா இருந்தா இத்தனை கூட்டுக்கு எப்பவோ பதவி விலகி இருக்கணும். ஆனா இந்த திராவிட மாடல் அரசு கிட்ட அதை எதிர்பார்க்க முடியுமா? தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தா அதை கொண்டாடுறதும், எதிராக பேச வந்தா அதை எதிர்க்க தைரியம் இல்லாம ஓடி ஒழிகிறதுனா திராவிட மாடல் அரசா? எத்தனை நாட்களுக்கு ஒழிய முடியும்? ஓட்டு கேட்டு மக்கள் கிட்ட தானே போயாகணும். அப்போவாவது மக்கள் வைக்கிற கூட்டுல பதில் சொல்லுமா இந்த அரசு?